14ஆம் நூற்றாண்டு காலத்தில் ராயல் ஃபேமிலி உடையார் அவர்களால் மரத்தால் இந்த அரண்மனை கட்டப்பட்டிருக்கு. 17ஆம் நூற்றாண்டு காலத்தில் திப்பு சுல்தானால் சிதைக்கப்பட்டுச்சு. திரும்பியும் அவங்களுடைய வம்சாவாரிகள் மரத்தால் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 18ஆம் நூற்றாண்டு காலத்தில் இந்த அரண்மனை தீ விபத்தில் சிதைஞ்சு 19ஆம் நூற்றாண்டு காலத்தில் இன்னைக்கு பார்க்குற அரண்மனை 1897 பிரிட்டிஷ் அரசாங்க உதவியோட ஹென்ரின்றவர் கட்டினாரு. இன்னைக்கும் இந்த அரண்மனை வாரிசுகள் இருக்காங்க. அவங்க முதல் துவக்கமா இந்த விநாயகரை வழிபட்டுட்டு தான் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் பண்ணுவாங்க. தாஜ்மஹால் அளவுக்கு இல்லைனாலும் செவரில் இருக்கிற சாயங்களும் வர்ணங்களும் எல்லாமே நேச்சுரல் கலர்னு சொல்றாங்க. 100 வருடமா இந்த கலர் எதுவுமே மங்காம அப்படியே இருக்கு. அரசர்களால் வேட்டையாடப்பட்டு பந்திப்பூர் காட்டுக்குள்ள பிடிபட்ட இந்த யானை நிகழ்வுல உண்மையான யானை. கண்கள் மட்டும் செயற்கையா வச்சிருக்காங்க. தந்தமும் தோல் அமைப்பும் உண்மைன்னு சொல்றாங்க. இது ஒரு சுப நிகழ்ச்சி பீடம். அரண்மனையில செல்வாக்கும் செழிப்பும் எல்லாமே அடங்கிதான் இந்த கட்டியிருக்காரு ஹென்றி. ஏன்னா நவீன காலத்தையும் புராண காலத்தையும் இணைக்கிற விதமா இந்த ஃபேனு அமெரிக்காலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த லைட்டு லண்டன்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. செவருப்புற தோற்றமைப்பும் கீழே இருக்கிற டைல்ஸ் மார்பிள்ஸ் எல்லாமே ஈரான், ஈராக், அரேபிய நாடுகள்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. மேற்புற கூரையிலிருந்து பிரம்மாண்டமா தொங்குற இந்த பெரிய விளக்கு பெர்சியன் நாட்டிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கும் ராஜவம்சத்தினர் சுப நிகழ்ச்சி அப்ப இந்த விளக்கும் காத்தாடிகளும் இயங்கும்னு சொல்றாங்க. சந்தன மரத்தால கதவுகளும் சில கட்டில்கள் வால்நட்லையும் செஞ்சிருக்காங்க. அங்கங்க ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கு. 100 வருடத்துக்கு முன்பே 3Dல இதை வரைஞ்சிருக்காங்க. இங்க இருக்கிற நபர்கள் எல்லாமே நம்ம எங்க நகண்டாலும் நம்மளையே பார்க்குற மாதிரி இருக்கு. சுற்றுப்புற செவறுகள் முழுக்க 14ஆம் நூற்றாண்டு காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படி ஆட்சி அமைச்சாங்கன்றது தான் இருக்கு. உடையார் மன்னர் அவர்கிட்ட அதிகமான யானைகளும் குதிரைப்படைகளும் இருந்ததை இங்க பறைசாற்றுறாங்க. பொதுமக்களுக்கு அரண்மனையுடைய 10% இடங்களுக்கு மட்டும்தான் போக அனுமதி. 1912 வரைக்கும் இந்த அரண்மனை முழுக்க முழுக்க புழக்கத்துல தான் இருந்திருக்கு. அதனால ஆங்கிலேயர்களோட உதவியில நிறைய புகைப்படங்களும் இங்க அரங்கேறி இருக்கு. அரசர்கள் அந்த காலத்துல ஓவிய முறையில தான் படங்களை வரைஞ்சு வச்சிருப்பாங்க. நவீனமயத்தோட இருக்கப்படுற அரண்மனையில இதுவும் ஒண்ணு. இதுல புகைப்படங்கள் நிறையவே இருக்கு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, ரவிவர்மாவால வரையப்பட்ட ஓவியங்கள் நிறைய இருக்கு. தத்ரூபமாக எடுக்கப்பட்ட புகைப்படத்திற்கு பக்கத்திலேயே அவரோட ஓவிய கலைகளையும் இங்க வச்சிருக்காங்க. எல்லாமே தத்ரூபமாக நேரடி புகைப்படம் மாதிரியே இருக்கு அவருடைய வர்ணம். அது மட்டும் இல்லாம உலகத்துல ரொம்ப தலை சிறந்த ஓவியர்கள் அத்தனை பேரும் வர வச்சு இங்க அரசர்கள் குடும்பத்தினர் அத்தனை பேரையும் புகைப்படத்திற்கு சரிசமமாக ஓவிய படங்களும் இங்க அரங்கேறி இருக்கு. அத்தனை வரைபடமும் சுவரில் இருக்கிற வர்ணங்கள் மாதிரியே இயற்கை பொருள்களை வச்சு சாந்தம் எடுத்திருக்காங்க. இந்த சாந்தம் கடந்த 100 வருடமா கலர் மங்காம இருக்கு. ரவிவர்மா அவர்களே மிஞ்சும் அளவிற்கு சில வெளிநாட்டர் வரை ஓவியர்காரர்கள் அவர்களுடைய கைத்திறமைய இங்க நிறைய பார்த்தாலே தெரியும். உடையாரோட மன்னராட்சியில் இருந்தாலும் இங்க ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கம் கொஞ்சம் இருந்துச்சாம். அதனாலேயோ என்னமோ தெரியல, நிறைய புகைப்படங்கள் ஆங்கிலேயர்கள் படங்களும் இருக்கு. நகை ஆபரணங்கள் வைக்கிறதுக்கு சந்தன பெட்டி, வால்நட் கட்டை பெட்டி, சில்வர்ல பெட்டி, இப்படி பல வகையான பெட்டிகள் பல சைஸ் ரகமா இருந்துச்சு. பெட்டியே எவ்வளவு மதிப்புனா அதுக்குள்ள இருக்கிற பொருட்கள் எவ்வளவு மதிப்பு இருக்கும். இந்த படத்துல இருக்கிற மாதிரியே இன்னைக்கும் சுப நிகழ்ச்சி காலங்கள்ல இதுல இருக்கிற சாரட் வண்டி அப்படியே வச்சிருக்காங்களாம். அரண்மனை மத்தியில ஒரு மந்தை இருக்கு. அந்த மந்தையில தான் அரச குடும்பத்தினரோட வாரிசுகளுக்கு சிலம்பம், களரி, பல வகையான கலாச்சார வகையான விளையாட்டுகளை சொல்லித்தர இடமா இது. பார்க்கிறதுக்கு அச்சசலா இருக்கிற இந்த கருஞ்சிறுத்தையோட சிலை கல்லால் ஆனதுன்னு நினைச்சா இது முழுக்க முழுக்க பிரான்ஸ் மெட்டலால செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க. பச்சைப்பாசி பிடிச்ச காரணத்தினால இதோடைய தோற்றமைப்பு கொஞ்சம் கரும்பாறை போல இருக்கு. இந்த ஓவிய படத்துல இருக்கிற சர்ச்சு இன்னைக்கும் மைசூர்ல ரொம்ப ஃபேமஸா. ஏசியாவிலேயே மிக பிரம்மாண்டமான சர்ச்சு இதுவும் ஒன்று.
அந்த ஓவியத்தை உத்து கவனிச்சிங்கன்னா பின்னாடி கார்கள் இருக்கும். அது பக்கத்துல இந்தியாவிலேயே முதன்முறையாக ஷெல் பெட்ரோல் பங்க் வந்தது இந்த மைசூர்லயாம். உடையார் மன்னர் ஆட்சி சின்னம் பிரான்சாலம் செய்யப்பட்ட கதவுல அங்க அச்சடிக்கப்பட்டிருக்கு. அரசு வம்சத்தோட பல்லாக்கு 750 கிலோ எடை கொண்ட தங்கம். இன்றைக்கும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சினா இந்த பல்லாக்க பயன்படுத்துறாங்களாம். உடையார் மன்னர் எப்படி இருப்பாருன்ற தோற்றமைப்பு, அவருடைய ஹைட்டு வெயிட் எல்லாத்தையும் கணிச்சு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல ஒரு உருவ பொம்மையை செஞ்சு வச்சிருக்காங்க. நிறைய அறைகள் இருந்தாலும் ஒரு சில அறைகள் மட்டும்தான் பொதுமக்களுக்கு திறந்து விட்டுருக்காங்க. இந்த அறைகள் எல்லாமே முழுக்க முழுக்க சந்தன கட்டையாலே இழைச்சிருக்காங்க. அரச குடும்பத்தினர் கௌரவப்படுத்தக்கூடிய அந்த யானையுடைய நினைவாற்றலா அந்த யானையுடைய புகைப்படத்தை அதோடைய தந்தத்தை வச்சே செஞ்சிருக்காங்க. 1897 காலத்தில் இந்தியாவில் முதல்ல இந்த லிஃப்ட் இங்கே அரண்மனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏசி லிஃப்ட்னு போட்டிருக்கு. ஏசினா ஆல்டர்னேட் கரண்ட். இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இந்த லிஃப்ட் இன்னைக்கும் ஒர்க் ஆகுதான். 100 ஆண்டு பழமையான இந்த லிஃப்ட் இன்னைக்கும் நல்ல வலுவா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு ரகசிய அறை இருக்கு. அந்த ரகசிய அறைக்குள்ள மும்மதம் சார்ந்த விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதை பறைசாற்ற விதமா இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் மும்மதத்தோடைய டிசைன்ஸ் அங்க பொறிக்கப்பட்டிருக்கு. அரச குடும்பத்தினர் சுமந்து செல்லக்கூடிய யானைகள் அத்தனைக்கும் தங்க முலாம்களும் வெள்ளி தந்தத்திற்கான கோப்பைகளும் அங்க இன்னும் டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. இன்னைக்கும் அரச குடும்பத்தினரோட சுப நிகழ்ச்சிக்கு அத்தனைகளையும் பயன்படுத்துகிறார்கள். அரச நிகழ்வுகளுக்கும் மக்கள் குறை தீர்க்கிறதுக்கும் வேறு விசேஷ காலங்களுக்கும் இந்த அரண்மனை வெளிப்புற தோற்ற திண்ணமைப்பு இருக்கு. இன்றைக்கும் வருடம் நடக்கக்கூடிய திருவிழாக்கள்ல இங்க எல்லா விஐபிகளும் உட்கார்ந்துருப்பாங்களாம். மேற்கூரையில உடையார் மன்னருடைய வழிபாட்டு முறைகள் கடவுள்களும் எல்லாமே இங்க வர்ணம் அமைக்கப்பட்டிருக்கு.